ஒரு பெரிய போர் வரப்போகிறது. ஏன்னா மக்கள் எல்லாரும் பாவம் செய்கிறார்கள். இந்த போர் தேசம் எங்கும் நடக்கும். கர்த்தரை விசுவாசித்து தங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறவர்கள் பரலோகம் செல்வார்கள். கர்த்தரை விசுவாசிக்காமல் தங்களுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பாதவர்கள் நரகம் செல்வார்கள். கர்த்தர் வந்து தம்முடைய பிள்ளைகளை அவரை எடுத்துக்கொள்வார். ஜீசஸ் இஸ் கோயிங் டு கம் சூன் அண்ட் டேக் ஹிஸ் பீப்புள். ஸோ இந்த போர்க்காலங்களில் நம்ம சொல்லி ஜெபிக்க வேண்டிய வசனத்தை நம்ம பார்க்கலாம். நாம் எல்லாரும் பாவம் செய்வதே இந்த போருக்கான முக்கிய காரணம். இந்த போர்க்காலங்களில் நம் பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவை விசுவாசிக்க இந்த வசனத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட மக்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாமல் இருக்கவும், உலகபூர்வமான காரியங்களுக்கு பின் செல்லாமல் மேட்டுமையாக, பெருமையாக, பிடிவாதம், மாயை இல்லாமல் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கவும். குடும்பங்களை எத்தனையோ பேர் ஜெபிக்காமல் இருக்கிறாங்க. ஒருத்தங்க மாத்திரம் ஜெபிக்கிறார்கள், மற்றவர்கள் ஜெபிக்காமல் இருக்கிறாங்க. இந்த நிலை மாறி குடும்பமாய் ஜெபிக்க, பாவத்தையே உணராமல் மற்றவர்களை குற்றப்படுத்தி வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிற நிலை மாறி பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்யவும், பணம், பெருமை, சினிமா, சங்கீதத்தை தேடாமல் ஆண்டவருடைய முகத்தை தேடவும், பொல்லாத வழிகளை உணர்ந்து மனம் திரும்பவும், கர்த்தர் எங்கள் பாவங்களை மன்னித்து இந்த போரை நிறுத்தவும். ஏசப்பா, உம்முடைய நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். பிரேஸ் தி லார்ட்.